தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியத்திற்கு அப்புறமா தளபதி விஜய் சிஎம் சார் விஜய் வந்து சிஎம் ஆயிட்ட அப்புறமா மிகப்பெரிய மாற்றங்கள், தமிழ்நாடு ஃபுல்லா மாற்றங்கள். மாற்றம் வந்து நான் வேணா ஒண்ணு ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒண்ணு தவிர மத்த எல்லாமே ஏமாற்றமா தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னா, இவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்த உடனே மாற்றம், தமிழ்நாடே தலைகீழா மாறப்போகுது அப்படின்றது. தான் வந்து ஒரு மாற்றம் காணுவது கோட் போட்டு வந்திருக்காரு. முதல் முறையா தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துல அண்ணா அவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி பலர் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அண்ணா இருந்திருக்காரு, கலைஞர் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அவங்க கூட காலம் பூரா ஒரே பச்சை சாரி கட்டி அதுக்குன்னு ஒரு, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரு மாடல் செட் பண்றது அப்படின்வாங்கல்ல, ஒரு தலைமை எப்படி இருக்கோ அதை பார்த்துதான் கீழே இருக்கவங்க இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது இப்போ உதயநிதி இருக்காரு. இப்போ இந்த மாதிரி சண்டம் பண்றதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு பாத்தீங்களா, அது வேஷ்டி சட்டை அப்படின்னு. சோ அதுல இருந்து அவர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா பாக்க மாற்றமா தானே இருக்கு, வித்தியாசமா தெரியுறாரு, மாற்றமா வந்திருக்காரு. இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் அவர் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னா மோடிஜி கிட்ட இருந்தா. அவர் தான் வந்து கோட் சூட்ல போட்டே திரிவார், 24 மணி நேரத்துக்கும் 10 லட்சத்துக்கு கோட் போட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இவரும் வந்து கோட் போட்டிருக்காரு. அது எத்தனை லட்சம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னன்னா, இந்த பங்குனி வெயில் பல்ல கிட்டுது உனக்கு தமிழ்நாட்டுல, அண்ணன் எப்படி இந்த கோட்டை போட்டு சுத்துறாரு. அவர் ஏசில வந்துட்டு போயிரு, அவர் ஏசி கார்ல எல்லாம் வரல, பழி போடாதீங்க. அவர் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. எப்படி ஏசி கார்ல வர, ஆட்டோல வந்திருப்பாரு. விஜயகாந்த் ஒரு படத்துல நாடே கிளீன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிஎம் ஆன ஒருத்தர் ஆட்டோல வந்து இறங்குற மாதிரி காமிப்பாங்கல்ல, அப்படிதான் அண்ணன் வாழ போறாரு. பழைய காலத்துல இருக்கீங்க, இவங்க முதல்வன் காலத்துல இருக்கிறாங்க. முதல்வன் படத்துல அர்ஜுன் சூட் போட்டு வருவார் போல இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த மைண்ட் செட்லயே அவரை வச்சிருக்கோங்க இல்லையா பசங்களை. முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி அண்ணன் வந்து மாத்திடுவாரு தமிழ்நாட்டுல, அதனால அதே மாதிரி பிளாக் போட்டு வந்திருக்காரு. சோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச மாற்றம். இந்த மாற்றத்தை எல்லாம் விடுங்க, இன்னொரு முக்கியமான ஜனநாயக கொலையா ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது என்ன மாற்றம்? சைபர் கிரைம்ல இருந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது அதை நானும் பார்த்தேன். அதான் சொல்றேன்ல, இது மோடி மாடல், இது வரைக்கும் திராவிட மாடல்கள் தான். அது அதிமுகவோ இல்ல திமுகவோ எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் திராவிட மாடல் தான் வந்து தமிழ்நாடு வந்து பார்த்துட்டு இருந்து முதல் முறையாக மோடி மாடலை இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு விஜய் அவர்கள் அப்படின்னா. ஏன்னா மோடி அவர்கள் தான் இந்த மாதிரியான வேலை செய்வது. அவரை எதிர்த்து யாருமே வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாஜக அரசு, ஒன்றிய பாஜக அரசு வைக்கும். இன்னைக்கு அது தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே இப்படி ஒரு சைபர் கிரைம்ல இருந்து விஜய் அவர்கள் எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, அப்படி பேசினா அந்த அக்கௌண்ட்டே நாங்க தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது. அப்ப விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா விஜய்? உங்களை யாருமே விமர்சனம் கூட பண்ணக்கூடாதா? இப்ப நான் வந்து நீங்க எதுக்கு இந்த இதை எடுத்துட்டு வரீங்க? ஒண்ணு, தப்பான கருத்துக்களை நீங்க சமூக வலைதளத்துல பரப்புறீங்க, அவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க, அது நியாயம். பொய்யான கருத்து, பொய்யான ஸ்டேட்மெண்ட் விஜய் அவர்கள் மீது வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்களே எதிர்த்து பேசக்கூடாது. அப்போ இதுல ஏன் அவங்க வந்து தடுமாறுறாங்கன்னா, அவங்க தப்பான கருத்து, பொய்யான கருத்து சொல்றவங்களை வந்து நாங்க அந்த ஐடியா தூக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தூக்க வேண்டியது தாவேகா சப்போர்ட்டர்ஸ் உடைய ஐடியா. அப்ப நம்மளுக்கான சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய கம்மி ஆயிடுவாங்க அப்படின்றதுனால இந்த சிஎம் சார் இருக்காரு இல்லையா, விஜய் அவர்களுடைய பத்தி விமர்சனம் பண்றவங்கள தூக்குறோம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க நகர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர். மோடி அவர்கள் மாதிரி யாரும் அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்போ ஒன்னும் இல்லை, நேற்று வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாச்சு. தமிழ்தாய் 3வது இடத்துக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு போய் நீங்க நிறுத்திருக்கீங்க அப்படின்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அதுக்கு ஆதவஜனா ஒரு நியாயமான பதில கொடுத்துட்டாருல, இன்னுமே அவர் என்ன சொல்லி அடிக்கிறது? ஆளுநர் சொன்னாரு, ஆளுநருடைய புரோட்டோகால் அதை நான் சொல்றோம் அப்படின்ற. இப்போ இது வந்து ஆளுநர் புரோட்டோகால்னா, ஏன் வெஸ்ட் பெங்கால்ல மோடி அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது அந்த வந்தே மாதர பாடல் பாடப்படவில்லை? அப்ப மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலே பாடப்படாத வந்தே மாதரம் இங்க பாடப்படுதுன்னா, பட் நீங்கள் நான் டெல்லிக்கு உங்களை விட விசுவாசியா இருப்பேன், நீங்க முதலாளியே போடலனாலும் பரவாயில்ல, உங்களோட விசுவாசியான நான் இப்படி வந்தே மாதர பாடலை போட்டுதான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு விசுவாசமா இருக்கிறீங்களா அப்படின்னா. நேற்று நான் இன்னொரு இதையும் வந்து மாற்றத்தையும் நான் கவனிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று முதல்வராக பதவி ஏற்றுக் கொள்ளும் போது விஜய் அவர்கள் என்ன சொல்லி பதவிக்கிறாங்கன்னா, ஆண்டவன் மீது ஆணையாகன்றார். அப்புறம் இங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளமாற அப்படின்னு அண்ணா காலத்துல கொண்டு வந்தது. உளமாற அப்படின்றது நான் ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்லி ஆரம்பிக்கிறது எனக்கு
பண்றது விருப்பம் இல்ல அப்படின்னு ஒருத்தன் எதுக்கு வந்து உண்மையா இருக்கணும்னா தன்னோட மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும். அந்த மனசாட்சியை மீறிய கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆக நான் முளமாற நான் வந்து இதை செய்யறேன் அப்படின்னா நான் மனசுல இருந்து இதை நான் வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசுக்கு உண்மையா இருந்து நான் செய்யறேன் அப்படின்னு அர்த்தம். சோ அதையே மாத்தி அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு அப்படின்னு பேச, ஒண்ணு நீங்க அவங்களுக்கு விசுவாசமா அப்படி இருந்துருங்க, இல்ல இங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நடைமுறையோ, எப்படி தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலோ அந்த நடைமுறைக்கு நீங்க வந்துருங்க. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிறது அப்படின்றது எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க யாரு? சரி, விஜய் அவர்கள் இப்போ ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அவர் பாருங்க இத்தனை கஷ்டத்தையும் வந்து அந்த பக்கம் இந்திய பக்கம் போல அப்படின்னு வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. விசிகா, காங்கிரஸ் இவங்களதான் அவர் வந்து கூட்டணி கூப்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த மாதிரி தப்பா போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அந்த முதல்வர் பதவியை ஏத்துக்கும் போது நடக்கிற ஒவ்வொன்னு பார்க்கும்போது இது பியூர் மோடி ஆட்சி, மோடி மாடல் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்போ வழக்கமாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு விழாக்கள் எல்லாம் வந்து தமிழ்ல தான் பேசுவாங்க. அதுக்கு அடுத்து வேணும்னா ஆங்கிலத்தை பயன்படுத்திப்பாங்க. நேத்து பதவி ஏத்துக்க வந்ததுல தமிழ் தெரியாதவங்க யாருமே கிடையாது. எதுக்காங்க அங்க அந்த நெறியாளர் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அதுக்கப்புறமா தமிழ்ல பேசுறாங்க. இப்ப இது வந்து எங்க ஃபாரின்ல நடக்குது, இல்ல ஃபாரின் கண்ட்ரிஸோடைய கெஸ்ட் வந்து உட்காந்துருக்காங்க. நடக்கிறது தமிழ்நாட்டுல. பொறுப்பேற்றுக்கிறவங்களுக்கும் தமிழ் தெரியும், அதிகபட்சமா ஆளுநருக்கு தமிழ் தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தமிழ்ல பேசிட்டு, அது பெரும்பான்மையா இருக்கவங்க தமிழர்கள் தானே, தமிழ் மொழி தெரிஞ்சவங்க தானே, நீங்க தமிழ்ல பேசிட்டு அப்புறம் இங்கிலீஷ். நானும் அவங்கள பாத்துட்டு அவங்க ஒரு விஜய் ஃபேன், அவங்க பாத்தீங்களா இருந்தாலும் போலுங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருந்திருக்கு. அவங்க விஜய் ஃபேனு, விஜயோட ஆதரவாளர்கள் வெளியே அது உங்க கட்சிக்குள்ள வச்சுக்கோங்க. இது அரசு விழான்னும் போது அரசு, தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் வந்து ஆளுநர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஆளுநர் வந்து சொல்லுவார், நீங்க வந்து மும்மொழி கொள்கை இந்தியில முதல்ல பேசணும், அதுக்கப்புறம் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏத்துப்பீங்களா? அப்ப நீங்க யாருக்கான அரசுன்ற கோபம் வருது இல்லையா? இல்ல ஆளுநர் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க ஒரு ஒர்க் பிரஷர்ல இருந்தோம், சரியாக கண்டுக்கலன்னு சொல்லி அதே ஒர்க் பிரஷர்ல இருக்கும்போது வேற ஏதாவது பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப நீங்க ஒர்க் பிரஷர்ல இருப்பீங்க, நாளைக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, நாங்க ஒர்க் பிரஷர்ல இருந்தோம், அதனால டீலிமிட்டேஷன் எங்க அண்ணன் கையெழுத்து போட்டாரு, சிஎம் சார் கையெழுத்து போட்டாருன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா நம்பாம இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மாதிரி நம்பிட்டு தான் நம்பாம நம்புறாங்களா அப்படின்றத நம்ம அவங்க முன்னதான் இந்த கேள்வி கொண்டு போய் வைக்கணும். அதாவது நீங்க இதுவரைக்கும் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணது ஏதோ ஓகே மாற்றம் வரும் அப்படின்றதா ஓட்டு போட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இனிமேலும் இந்த மாதிரியான மாற்றங்கள் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டா அதெல்லாம் விஷயமா எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு பேசுறது தன்னுடைய அடையாளத்தை தொலைப்பதற்கு கூட இந்த தலைமுறை ரெடியாக இருக்கிறதோ அப்படின்ற இல்ல. அந்த தலைமுறை இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, டே இந்த மாதிரி கவனிங்கடா, தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டதுன்னு சொன்னா, அட நீ வேற போமா, நானே ராவண மகன்டா, எங்க அண்ணன் வர பாட்டு போடாம நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம். அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கே அந்த மைண்ட் செட். எனக்கு என்னன்னா, இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன உடனே ஆளுநர் ஓடி வந்து ஆசுவாசப்படுத்துற இருப்பு அவசரப்பட்டாங்க. நீ பாட்டு அவர் ஒரு ஸ்டைல நெஞ்சில் குடியிருக்கும் அப்படி நண்பா நண்பிஸ் ஏதோ சொல்லிடாத, அது உங்க கட்சியோட வச்சுக்கோங்க. இது ஆளுநருடைய இது, அதாவது அரசு நிகழ்ச்சி. அங்க பேப்பர்ல என்ன கொடுத்துருக்கோ அதை பிசுறு தட்டாம பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ண பிறகு அவரே வந்து ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு படிக்கிறார். அப்போ ஒரு தலைமையே வந்து தடுமாறுது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்களுடைய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இந்திய வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போறேன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த கீர்த்தனா அவங்க எம்எல்ஏ. இன்னைக்கு அமைச்சர் பதவி ஏற்க சான்றிதழே இல்லாம போயிருக்காங்க. இப்படி ஒரு இல்லாம அவங்க போயிருக்காங்க. தப்பா சொல்லிட்டாங்க. அவங்க இந்திய உலகம் ஃபுல்லா சேர்க்கல, இந்தியில பேசி டிவிக்கே உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னுமே அது என்ன லாஜிக்னே புரியல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியா பூரா இருக்கக்கூடிய உலகம் பூராக இருக்கக்கூடிய ஹிந்தி புரியுறவங்களுக்கு மட்டும் அண்ணன் போய் சேர்ந்தா போதும், பெரிய பெரிய முதலாளிகள் பனியாக்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, சோ முதலாளிகளிடம் கொண்டு போய் சேர்த்தா போதும் அப்படின்னு அவங்க நினைச்சு ஹிந்தியில பேசுறாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசினா அது உலகம் புற போகும், ஆனா ஹிந்தியில பேசுறீங்க அது என்ன புரியல. அவ்வளவு மேதாவியா அப்ப பேசும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரியான மேதாவியான நடவடிக்கைகளை நமக்கு ஆட்சியில் அதாவது பதட்டம். அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம ஜெயிச்சிட்டோமா, நம்ம எம்எல்ஏவா, நம்ம அமைச்சரா, இப்படி அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்தானே அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால அவங்க அந்த மாதிரி அவங்க என்ன மேடம் அண்ணன் ஆட்சி தானே, அண்ணன் தானே சிஎம், நம்ம எதுவுமே இல்லாம போனாங்க. ஏன்னா கொளத்தூர்ல ஜெயிச்ச எம்எல்ஏ கிட்ட வெளியில பேட்டி எடுக்கிறாங்க, கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் சொல்ற ஒரே பதில், எங்க முதலமைச்சர் அழகா பேசிட்டாரு, எங்க முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும், அதை தாண்டி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அது இன்னொன்னு அவர் சொன்னாரு, அண்ணா அதாவது எங்க தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு. அப்படியே வந்து எனக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களா, அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களே, அப்போ
அந்த கட்சியில இருக்க எம்எல்ஏக்களை யாரை நீங்க வந்து போய் கேட்டாலும் அம்மா புரட்சியர் தலைவி அம்மா என்ன சொல்கிறார்களோ அதன் வழி நாங்க நடப்போம். ஒரு வார்த்தையில முடிச்சிட்டீங்க, 3 நிமிஷம் புகழுவாங்க, அப்புறம் தான் மேட்டரே பேசுவாங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா என்ன சொல்றாங்க அதை நாங்க செய்யறோம். அவங்களும் கடைசி வரையும் அவங்க அப்படி வச்சிருந்தாங்க. நான் பேப்பர் கொடுக்குற அந்த கையெழுத்து போட்டு வெளியே போ, நான் என்ன சொல்றேன்னா அதுபடி ஒழுக்கப்படியே நில்லு அப்படின்ற மாதிரி தான் அவங்க கடைசி வரையும் அந்த கட்சி எப்படி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க போன பிறகு அந்த கட்சியில ஒரு பெரிய இதுவாயிட்டு இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இப்ப வரைக்கும் கூட காலையில என்ன நியூஸ்னா 31 பேர் எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக இருந்து சேர்றதுக்கு தயாராக. அது வாரிசு அரசியல் ஒருத்தர் குதிச்சார்ல, அவரோட குடும்பக்காரங்க பேசி கூட்டிட்டு வர்றாங்கன்றதா தகவல். அரசியல் பேசினா நீங்க ராகுல் காந்தி ஏத்தி இருக்க கூடாது, அவரு மதிக்கவே இல்லையே. அத பாத்தீங்களா நீங்க? தேவைதான், அது ராகுல் காந்தி அவர்களுக்கு தேவைதான். நிர்மல்குமார் வராரு, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தேவைதான். அதாவது எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட இந்த பக்கம் திரும்பல, ஒரு மரியாதை கூட. இன்னைக்கு சட்டமன்றத்துல பதவி ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, பதவி ஏத்துக்கிட்ட எல்லாருமே முதலமைச்சரை பார்த்து வணக்கம் சொல்றாங்க. அந்த பக்கம் எதிர்கட்சி தலைவருக்கு அவங்க கட்சியை சார்ந்தவங்க வணக்கம் சொல்றாங்க. இப்ப 2 பக்கம் வணக்கம் அவங்க எந்தெந்த தலைவர்களுக்கு வணக்கம் சொல்லிருக்காங்க. இதே ஸ்டாலின் அவர்கள் கூட ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் போது நீங்க வீடியோக்களை போய் பாருங்க, 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான மரியாதை. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அது அதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாதான் உங்களுக்கு மரியாதை. திமுக கிட்ட இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவர் எப்படி நடத்தினாங்க, நீங்க வர்றீங்கன்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்தது, எப்படி பேசினாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்காக இங்க இருந்து போய் பீகார்ல தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து இவர் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. உங்க தோளோடு தோல் நின்ன, நீங்க எது கொடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அது நாட்டு மக்களுக்கு நல்லதுன்னா உடனே உங்களுக்கு உரிமை குரலா இங்க இருந்து அந்த ஓட்டுரை நடக்கும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போனாரு. அவங்களுக்கு அந்த எத்தனை கூட துணையா நின்று இவங்க வந்து எவ்வளவு மதிப்பு மரியாதையை தமிழ்நாட்டுல உங்களை வச்சிருந்தாங்க. அப்ப இது ராகுல் காந்தி செஞ்ச துரோகத்துக்கான பரிசுன்னு கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா துரோகத்தின் சம்பளம் இப்படிதான் இருக்கும். அதை வந்து ராகுல் காந்தி அவர்கள் போக போக அது உணர்வார்கள். அதுல அதோடைய இதுதான் வந்து இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில இருந்து காங்கிரஸை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் இருக்கக்கூடிய மத்த மாநில அரசுகள் கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணு செய்யறாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு துரோகம் பண்ணா பரவாயில்ல, நம்பி இருக்க எல்லாருக்குமே துரோகம் பண்ணிட்டே இருந்தோட இப்ப இவரால துரோகத்துக்கு ஆளாகப்பட்டவர்கள் ஒன்னா. இது நம்ம சொல்றதை விட மோடி அவர்கள் சொன்னது வந்து இன்னும் வந்து அதாவது இங்கதான் வந்து நம்ம நல்லா கவனிக்கணும். அதாவது மோடி அவர்கள் வந்து காங்கிரஸ் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி முதுகுல குத்திட்டாரு, அவர் இப்படி பண்ணது துரோகம்னு உடனே நம்மளுக்கே ஒரு செகண்ட் மோடி நல்லவர் மாதிரி வந்து போகும். ஆனா அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க, இந்த பக்கம் ராகுல் காந்தியை திட்டுற அவரு அந்த பக்கம் விஜய் ஏன் பேசல, விஜய் எதிர்த்து ஒரு கருத்து சொல்ல, இந்த மாதிரி எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியை வாங்கிட்டு வந்து நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஆக அவரும் இந்த பக்கம் இருந்து வாழ்த்து அனுப்புறாரு, மோடியை இந்த பக்கம் வாழ்த்து அனுப்புறாரு. இவரும் இங்க இருந்து ஆளுநரை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிக்கல, எங்களை இந்த மாதிரி அழகடிச்சீங்க இப்படி பண்ணிட்டீங்க. ஓ அது எப்படிமா மரபா இருக்கும், ஆளுநர் பதவி ஏத்துக்கு வச்சாரு அவரை வந்து கண்டனம் தெரிவிக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னா, அதே மேடையில எடப்பாடி அவர்களையும் அந்த கடந்த ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவையும் விமர்சனம் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு அந்த தைரியம் ஏன் ஆளுநரை விமர்சனம் பண்றதுக்கு வரல? அப்போ நீங்க அந்த அளவுக்கு தான் உங்க தைரியம் இருக்கு, நீங்க வெளியே எதிர்க்க மாட்டீங்க. 5 நாளா உங்களை அலைய விட்டாரு, ஒரு வார்த்தை நீங்க கேட்கல. 4வது முறையா போய் நீங்க கையெழுத்து பதவி ஏத்துக்கிட்ட உடனே மேடையில நான் முகத்தை மூடிட்டு போய் சந்திக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்படி விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது அதிமுகவை இவர் வந்து இது வரைக்கும் விமர்சனமே பண்ணல. பிரச்சார பீரியட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும், பிரச்சார பீரியட்ல அதிமுக விமர்சனமே பண்ணல. அவர் என்ன கணக்கு போட்டாருன்னா 109 எல்லாம் வருவோம் அப்படின்றது வந்து விஜய் அவர்கள் எல்லாம் நினைச்சிருக்க மாட்டாரு. 109 வந்தவரு நீயே 47 அதுலயும் பாதி போட்டுக்கிட்டு இங்க வருது, உனக்கு என்ன மரியாதை அப்படின்ற நிலைக்கு அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ அதன் வெளிப்பாடுதான். இப்ப நீங்க யார வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, ஆனா அது விமர்சனம் பண்றதுக்கான மேடையா அது இல்லதான் கேள்வி. ஒரு அரசு விழால பதவியேற்பு விழால இந்த மாதிரி பேசுறீங்க இல்லையா, அததான் நீங்க ஏத்துக்க முடியல. 2வது அவர் எதுக்கு துண்டு போட்டு வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜெயிப்பேன் நினைச்சல, இந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்துட்டேன், ஆனா ஜெயிச்சுட்டேன், இப்ப ஆட்சி அமைச்சிட்டேன், இப்ப வாக்குறுதி கொடுத்தானோ அப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க கஜானா காலி, என் தலையில பெரிய பாரம் 10 கோடி இது அப்படின்னு. எனக்கு என்ன ஆச்சரியனா, நீங்க வந்து எல்லாமே ஜோசியக்காரர் மாதிரி சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்க, என்னோட வீடியோலயே நான் சொன்னேன், அவர் ஆட்சிக்கு வருவாரு, வந்த உடனே நலத்திட்டங்களை செய்ய முடியல, திமுக வந்து கடன் வச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்ன அடுத்த நாளே அந்த ஆடியோ
வெளியாச்சு. அந்த ஆடியோ வெளியாச்சு. அது ஒண்ணு. ரெண்டாவது நான் இன்னொன்னு சொன்னேன், அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் இங்க வரும், தனிப்பெரும்பான்மை வரும். தனிப்பெரும்பான்மை வந்த உடனே காங்கிரஸ் கழட்டி விடப்படும், கூட்டணி கட்சிகள் கழட்டி விடும். நல்ல வேலையாக பிசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ நம்பி அங்க உள்ள போல, இங்க இருந்தே நாங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம்பா. ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்கள் உள்ள வந்துட்டா அந்த அசிங்கம் வந்து காங்கிரஸை பாதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பாதிக்காது. ஏன்னா மறுபடியும் விசிகாவுடைய தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் தான், ஆர்எஸ்எஸ் வழி வந்தவர்கள் தான். ஆனால் இங்கே ஆளுநர் ஆட்சியோ ஜனாதிபதி ஆட்சியோ நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இங்க ஆதரவை கொடுக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அது ஆமா அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் வந்து ஒவ்வொன்றா நடத்திட்டு வராங்க. அந்த ஆளுங்கட்சி மேல பழி போடுறது, கடன்றது. நான் கேக்குறேன், அவங்க வந்து நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாதா அவங்க வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க? ரொம்ப நாளா இந்த விவாதம் போயிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்றாங்க. வெள்ளை அறிக்கை எல்லாம் ஏற்கனவே பிடிஆர் 2021 வெளியிட்டார். இதுல வேற அது ஒரு பெருமை, எங்க ஒன்ன மாதிரி ஒரு முதல்வர் அது கீர்த்தனா எம்எல்ஏ தானே அது சொல்றாங்க. வந்து இந்த மாதிரி வில்சன் அவரு அந்த அடித்தடியில அவரு கூட பேட்டி கொடுத்திருக்காரு. எங்க அண்ணன் தான் உன்னத தலைவர், உலகத்திலேயே முதல் தலைவர் வெள்ளை அறிக்கை விடுறது. கொஞ்சம் வரலாறு பாருங்க, பொய் பேசலாம், ஒரேடியாக பேசக்கூடாது. 2021 பிடிஆர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க போய் பார்க்க சொன்னீங்கன்னா, நாங்க தான் அதுக்கு முன்னாடி அரசியல கண்டுக்கவே இல்லை. எங்க அண்ணன் வந்த பிறகு நாங்க அரசியலே வரப்போற அரசியல் மட்டும் பேசுங்க, பொய்யா பேசக்கூடாது. அதாவது இவங்க நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்து கஜானா காலி, அப்புறம் அடுத்தது போய் பார்த்தா தான் தெரியும். ஒண்ணு இப்படி சொல்லு, போய் பார்த்தா தானே தெரியும் என்ன நான் சொல்றேன்னு சொல்லுங்க. இல்ல இந்த பக்கம் சொல்லுங்க, கஜானா காலி தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்பட்டப்பா போய் சொல்லுங்க. பொய் சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே ஐயோ பொய் சொல்லிட்டுமே மாட்டிப்போமே இல்ல பாத்துட்டு சொல்றேன் அப்படின்னு பேசுறதுலாம் எந்த அளவுக்கு என்னன்னு நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு எப்படி இடி இறக்குன மாதிரி இருக்காது. அவகாசம் கொடுங்க அப்படின்னு ஓட்டு போட்டவங்களே இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, எங்க அண்ணன் நலத்திட்டங்கள் அறிவிக்கலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் வந்து முதல்வர் ஆகிட்டாரு போதும். அப்ப இவங்க எல்லாருமே இன்னும் ரசிகர்கள் மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு விஷயத்த அவங்களுக்கு கடத்த விரும்புறேன். நீங்க இப்படி ரசிகர் மனநிலை இருந்தா ஏமாந்த ஆடு கிடைக்கிற வரையும் பிரியாணி போட்டு சாப்பிடுவோன்னு உங்களை பிரியாணி போட்டுட்டு தான் இருப்பான். நீங்க ஓட்டு போட்ட தப்பு இல்லை, ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். உங்களுடைய ஓட்டின் மூலியமாக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆக உட்கார்ந்துருக்காரு. ஆக எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க பெருமை பேசிக்கிறீங்களா? அந்த மாற்றத்துல உங்க அண்ணன் தப்பு பண்ணும் போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கேள்வி கேட்க வேண்டும். மாறாக இல்ல எங்க அண்ணன் சரியாதான் பண்ணுவார்னா அப்ப அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்களை வைத்து நம்ம ஆட்சி செய்து கொள்வோம், எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மனநிலைக்கு விஜய் அவர்களும் அவங்க கட்சி சப்போர்ட் இங்க இருந்தே வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்களே கிரியேட் பண்ணிட்டானுங்க. எங்க அண்ணனை பத்தி யாரெல்லாம் பேசுறீங்களோ அந்த ஐடியால நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்னும் அது லீகலாவே சைபர் கிரைம் மூலியமாக வெளியே வந்திருக்கு. என் கேள்வி ஒண்ணுதான், கல்லா காலி அப்படின்னா அது நீங்க எலெக்ஷன்ல நிக்கும் போது தெரியலையா? நீங்க வந்து நலத்திட்டங்கள் சொன்னீங்கல்ல பாத்தீங்களா, மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்களா, அப்போ தெரியலையா இத்தனை கடன்கள் இருக்கு, நம்ம போய் அங்க உட்கார்ந்தா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தெரியாதா? சரி, அதுக்கப்புறமா முதலமைச்சரா ஜெயிச்சிங்களா, அப்ப தெரியலையா? கரெக்டா முதல்வர் ஆகி ½ hourல தான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற கேள்விதான். கரெக்டா அந்த ½ hourல பின்னாடி பல்ப் ஏறிச்சு இருக்கு. ஐயோ 10 லட்சம் ரூபாய் 10 கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ½ hourல தான் அண்ணனுக்கு அறிவு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எங்க போச்சு? அப்ப ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மேனிஃபெஸ்டோ அறிவிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் அது அந்த கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க இது மாதிரி சொல்றீங்க? இப்ப இதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆப்பு வச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இருக்கு தம்பி, 24% தான், இப்ப 28% நீங்க வாங்கலாம்னா ஒரு லிமிடேஷன் இருக்கு இல்லையா? நான் 24 தான் வாங்கியிருக்கேன், எங்க கிட்ட இருந்து அந்த நுணுக்கத்தை கத்துட்டு செய்கின்ற வழிவகையவே அவர் சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். எங்க கிட்ட இருந்து அந்த நுணுக்கத்தை மனசு இருந்தா போதும், நிர்வாக திறன் செய்யணும்ன்ற இது இருந்தா செய்யலாம் அப்படின்ட்டு அந்த நுணுக்கத்தையும் கத்துக்கோங்க அப்படின்னா, ஆனா இன்னும் அதுலயே 2% இருக்குப்பா, அதை வாங்கி நீ செய்யலாம்பான்னு அர்த்தம். அவர் வந்து நீ செய்யக்கூடாது, நல்ல பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கல. மக்களுக்கு போய் சேர வேண்டியது சேரல. 2500 அப்படிதான் சொன்னாரு. கொடுக்க முடியாது, கொடுத்துட்டா எனக்கு சந்தோஷம், அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபாவது கொடு. அந்த 1000 ரூபாய் தொடருமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அண்ணன் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் துண்டுதான். இப்ப இன்ட்டுதான் என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்க. அப்ப அறிவு உள்ளவர்கள் நீங்க என்ன கேட்கணும், அதே கடனோட தானே இத்தனை நலத்திட்டங்களையும் திமுக செஞ்சுட்டு வந்தது. இப்ப நான் கேட்கிறேன், திமுக ஆட்சி அமைக்கும் போது, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆட்சி அமைந்தார் இல்லையா, 2021 வந்து வந்தார் இல்லையா முதல்வரா வரும்போது, அதிமுக கடன் வைக்காம தான் போச்சா? எப்படி எந்த கடனுமே இல்லாம வாங்க நீங்க வந்து
ஆட்சி பண்ணுங்க விட்டு போச்சு. அப்பயும் கடனோட 4.25 லட்சம் கோடி கடன் அந்த இருந்துச்சு. 4.25 லட்சத்துக்கு 1.5 லட்சம் 1 லட்சம் கோடி கடன் வந்து வட்டி வட்டி கட்டிட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இருக்காங்க. ஆனா 5 கோடி அவங்க வச்சுட்டு போனது. அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இல்ல அவரே எந்த மேடையில அவரே சொல்லல. மொத்தமா 10 லட்சத்தையும் திமுக தலைமையில கட்டுறாரு. 10 லட்சம் கோடி 10 4 லட்சம் லட்சம் கோடி கோடி வந்து இவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அதிமுக பண்ணிச்சு. அது 1.5 கோடியோ, அது 1.5 லட்சம் கோடியே வந்து வட்டியை வந்து திமுக கட்டிட்டு இருந்தது. அதற்கப்புறம் இது பண்ணாங்க. சரி, இப்ப கடன் வாங்கினாங்கல்ல, அதிமுக என்ன நலத்திட்டங்கள்லாம் அந்த கடன் வாங்கி செஞ்சது. திமுக நலத்திட்டங்கள்லாம் நீங்க எல்லாமே பார்க்கலாம். இத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அதுலயே நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு விஷயத்த நான் கவனம் செலுத்த போறேன். அதாவது ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க நல்லபடியா, பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க நல்லபடியா, எல்லாமே இங்க நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ்ல இருந்து இவரு கரெக்டா எதெல்லாம் அவங்க நல்லபடியா செஞ்சு வச்சிருக்காங்களோ, ஒரு தனியார் ஸ்கூலுக்கு நிகராக இன்னைக்கு அரசு பள்ளிகள்லாம் வந்து பில்டிங்ஸ்ல கட்டிட்டு இருக்காங்க. கண்ணார நம்ம பாக்குறோம், மனசாட்சி உள்ள பேசணும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நல்ல பேருந்து வசதிகள் இருக்கக்கூடிய, ஏற்கனவே நல்ல மருத்துவ வசதி இருக்கக்கூடிய, ஏற்கனவே நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இங்க இருக்கும்போது நான் அதுல கவனம் செலுத்தலாம் இருக்கேன். நாளைக்கு என்னன்னா அந்த 5 வருஷம் கழிச்சு அவர் கலர் கார்டு வைப்பார், நான் வந்து அதெல்லாம் அதையும் நம்பிடுவாங்க. இது பண்ண மாட்டாங்க. இல்லன்னா பிஎம்ஸ்டி ஸ்கூல் திட்ட கல்வியை வந்து ஏத்துக்கலன்னு மோடி ஸ்டாலின் அவர்கள் ஏமாத்திருக்காரு. நீங்க பாருங்க, இந்த மாதிரி உடுமலைப்பேட்டையில பிஎம்ஸ்டி ஸ்கூல் இருக்குது. சார் என்னன்னு போய் பார்த்தா அது கேந்திர வித்யாலயா. அப்போ மத்திய அரசு பள்ளி எது, மத்திய அரசில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃபுங்களுடைய குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் கேந்திர வித்யாலயா அப்படின்ற அரசு அறிவே இல்லாதவங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறாங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு தாவேகா தொண்டர்கள், விஜய் சப்போர்ட்டர்ஸ்கள் தயவு செய்து நீங்க அரசியல் பட்டாகணும். அப்படி அரசியல் படல, அரசியல் நீங்க கத்துக்கல, விஷயம் என்ன அப்படின்னு தெரியுங்களா, உங்களை பலிகடாக்களாக ஆக்கிவிட்டு இவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னே நான் சேர்த்து சொல்றேன். இந்த 30 எம்எல்ஏ சொன்ன கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப 3ஆவதா ஒரு விஷயம் சொல்றேன். கண்டிப்பாக இந்த 5 ஆண்டு காலம் நிறைவு அடைஞ்சிருச்சு விஜய் அவர்களுடைய ஆட்சியில, இந்த தமிழக வெற்றி கழகம் நிறைவு அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த பிரச்சாரத்துக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, எனக்கு இன்னொரு வாட்டி ஆப்ஷன் கொடுங்க, அடுத்த 5 வருஷத்துல நான் வந்து இந்த கடன் எல்லாம் அடைச்சு அந்த நிலத்திட்டங்கள்லாம் கொண்டு வருவேன் அப்படின்னு அதே மோடி ஸ்டைல்ல. மோடி எப்படி சொன்னாரு, புதிய இந்தியா பிறக்குது, நான் வந்து எல்லார் அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதே மாதிரி சொல்லி சொல்லி இது 3ஆவது 15 வருஷமா நாட்டை ஆண்டுட்டு இருக்காருல்ல, அதே மாதிரிதான் இந்த வாட்டி அவர் வந்து சொல்வார், விஜயும் சொல்வார். அடுத்த வாட்டி தேர்தல்ல நின்னா 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சா அப்போ அடுத்த வாட்டி கேட்பார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த வாட்டி செஞ்சிருவேன்னு மோடிஜி மாதிரியே இவரும் பேசுவாரு. இது 100க்கு 100% தொடர்ந்து பார்க்கலாம் மக்களே. எங்க நெறியாளர் சொல்ற விஷயம் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். ஒரு தீர்க்கதரிசி எங்க கூட இருக்காங்க. இதுதான் மேப், இதுதான் ஸ்கெட்ச், இப்படிதான் நடக்கும், இதான் வாய்ப்பு. இன்னும் என்னென்ன நடக்கும்னு அவங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம்.